இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஎஸ்கே டீம் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சிய மாத்துங்க. டீமையே மொத்தமா வந்து சேஞ்ச் பண்ணுங்க. இப்படின்ற பல விமர்சனம். தோனி வந்து விளையாட மாட்டாரு. ரிட்டயர் ஆகிட்டாரு. இது எல்லாத்துக்குமான பதில தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன வருஷமே வந்து தோனி அவர்கள் ரிட்டயர் ஆயிருக்கணும். பட் அவர் ஆகல. அதிகாரப்பூர்வமா வந்து அனௌன்ஸும் பண்ணல. இந்த வருஷமும் அனௌன்ஸ் பண்ணவே இல்ல. ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு எல்லாத்தையும் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு சில மேட்ச் மட்டும் தோனி விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுக்கள் வந்திருந்தாலுமே என்னோட அசம்ஷன் ஒண்ணு இருந்தது. என்னன்னா இந்த வருஷம் ஐபிஎல்ல தோனி விளையாடவே மாட்டாரு. ஒரு மேட்ச் கூட விளையாட மாட்டாரு அப்படின்னு நான் முன்னாடியே கெஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா இந்த வரைக்குமே சரி ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த 2025 ஐபிஎல் சீசன் வரைக்குமே தோனி மட்டும்தான் சென்னை வந்து வழிநடத்தி இருக்காரு. ஒரு சில மேட்ச்கள்ல வந்து ஜடேஜாவா இருக்கட்டும், ருத்ராஜ் கெய்க்வாடா இருக்கட்டும், சில பாதி மேட்ச் வந்து வழிநடத்திட்டு வந்தாங்க. அதுல இன்க்ளூட் தோனி வந்து சில ஆலோசனைகள் எல்லாத்தையுமே வந்து இக்கட்டான சூழ்நிலையில சொல்லியிருப்பாரு. பட் ஆனா இந்த சீசன்ல பிச்சுக்குள்ளேயே என்டர் ஆகல. ஏன் இன்னும் சொல்ல போனா ஸ்டேடியம்குள்ளேயே வரல. இந்த லாஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்எச் கூட மட்டும்தான் வந்து ஸ்டேடியத்துக்கே வந்திருந்தாரு. சோ இது பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வருஷம் முழுக்க முழுக்க வந்து சிஎஸ்கே டீமை பில்ட் பண்றதுக்காக மட்டும்தான் தோனி களத்துல இறங்கல அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அதுதான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா வந்து தோனி அவரோட ஆலோசனையில தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பில்ட் ஆச்சு. இப்போ தனியா வந்து பொட்டன்ஷியல் என்ன? தனியா ஒரு இடத்துல விடும்போதுதான் அவனோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது எல்லாமே தெரியும். எப்பயுமே ஒரு சப்போர்ட்டோட இருக்கும்போது, சரி தனியா ஃபேஸ் பண்ணி பார்க்கட்டுமே இவங்க எந்த லெவலுக்கு இருக்காங்க. நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது சென்னைய பொறுத்தவரைக்கும் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு 8, 9, 10வது இடம் தான் வருவாங்க. எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு தெரியும். பட் ஆனா வந்து இந்த அளவுக்கு இப்போ டஃப் குடுத்துருக்காங்கல்ல. ஒரு 12 மேட்ச் வந்து 12 பாயிண்ட் வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த அளவுக்கு வருவாங்க அப்படின்றதே பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது இப்போ பார்க்கும்போது. ஏன்னா நம்மள விட நல்லா உயர்ந்த டீமா இருந்த இந்த மும்பை டீம் வந்து பார்த்தோம்னா, அவங்க வந்து நல்லாவே பெர்ஃபார்மே பண்ணல. அது ஏன்னு தெரியல. பட் ஆனா அவங்கள விட நம்ம உயர்ந்து ஒரு படி, சில படி மேலேயே வந்து ஒரு 5வது இடத்துலயும், 6வது இடத்துலயும் நம்ம இப்ப இருக்கோம். அது பெருமைப்பட்டுக்க வேண்டிய விஷயம் தான். பட் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்தோம். குவாலிஃபை ஆகல பிளே ஆஃப்ஸ்க்கு. ஸோ இது வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலையில எடுக்கப்பட்ட முடிவு. தோனியோட முடிவு தான். இக்கட்டான முடிவுனா, அவங்க சரி தனியா விளையாண்டா தானே அப்போ வந்து தெரியும். அப்படின்ற மாரி தான் வந்து எனக்கு வந்து பெர்சனலா வந்து தோணுது. நெறைய பேர் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி மேல நெறைய குறை வச்சிருந்தாங்க. என்னதான் எதுவா இருந்தாலுமே ஒரு தனி மனுஷன வந்து இந்த அளவுக்கு வந்து குற்றம் சாட்டுறது, ஏற்புடையதா வந்து எனக்கு தெரியல. யாருக்கா இருந்தாலுமே அடிச இருக்கும். இப்போ ஹார்திக் பாண்டியாவா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், தோனியாவே இருக்கட்டுமே, சச்சினாவே இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே ஒரு கட்டத்துல அடிச இருக்கும். அந்த மாரி தான் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பார்த்தோம்னா, ஒரு பல மேட்ச்ல வந்து பல ரன்கள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாம, இவரோட கேப்டன்சில வந்து பார்த்தோம்னா, ஓரளவு ஓகே டாஸ் வின் பண்ணல. இந்த மாரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இவர் லேர்ன் பண்ணியிருப்பார். போன வருஷமும் வந்து கேப்டனா தான் இருந்தாரு. இந்த வருஷமும் கேப்டனா தான் இருக்காரு. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். டீம வந்து பில்ட் பண்ணணும். இப்போ இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல எந்த டீம் வந்து பெஸ்ட்டா இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஆர்சிபி வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு போன வருஷம் வந்து ஒரு டீம் வந்து அமைஞ்சது. அத தான் வந்து இப்போ மறுபடியும் வந்து அதே அப்படியே வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும், சென்னை சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாரி ஒரு டீம் அமைஞ்சதுனால தான் 5 வருஷம் கோப்பையா இருக்கட்டும், 3 வருஷம் கோப்பையா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸ் ஒரு 5 வருஷம் கோப்பையா இருந்தாலும் அடிக்க முடிஞ்சது. என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கிற ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸோட டிராபேக் என்ன அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் பவுலர்ஸ். நான் பார்த்த மேட்ச்ல இருந்து யார்கர் பால் அப்படின்றத ஒரு ட்ரை பண்ணவே இல்ல. அதிகமான பவுலர்ஸ் வந்து இருக்கிற ஒரு 4 பேர் ஃபாஸ்ட் பவுலர் போடுறாங்க அப்படின்னா, இல்ல ஒரு 2 பேர் போடுறாங்கனாலும், அவங்க வந்து யார்கர் அப்படின்ற ஒரு பால வந்து ஏன் ட்ரை பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்குள்ள ஓடிட்டு. யார்கர் பால் போட்டு ரன்ன டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாத்தையுமே வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இக்கட்டான பவர் பிளேல வந்து விக்கெட் எடுக்க தவறியது. மிடில் ஓவர்ல விக்கெட் எடுக்க தவறியது. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில சிறப்பா வந்து செயல்படாத காரணம் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து பவுலர் சொல்லுவேன். 2வதான விஷயம் வந்து பவர் பிளேல நம்ம பேட்டிங்ல விக்கெட் விடுறது. இந்த மத்த டீம் எல்லாமே வந்து பவர் பிளேல பார்த்தோம்னா 8 ஓவருக்குலாம் 100 ரன்னு, 6 ஓவருக்குலாம் 100 ரன் அப்படின்ற மாரி அடிச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு இன்டென்ட் இல்ல அப்படின்றதும் பெரிய ஒரு வருத்தமா தான் இருக்குது. இத எல்லாத்தையும் விட இந்த 10 டீம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டீம்ல தான் அதிகமான இன்ஜூரீஸ் ஆன பிளேயர். இந்த இன்ஜூரியான பிளேயர் எல்லாருமே வச்சுக்கிட்டு ம்
அது உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ 6வது இடத்துல இருக்கோம்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம். இது எல்லாமே தெரிஞ்சும் சில பேர் வந்து கேப்டன மாத்துங்க. என்னடா இது ஒரு டீமா இது? ரொம்ப வொர்ஸ்ட்டுடா. ருத்ராஜ் கேக்வாட கேப்டன மாத்துங்கடா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கே மனசாட்சி இருக்கா? ஒரு நியாயம் இருக்கா? எந்த ஒரு டீமா இருந்தாலும், எதுவா இருந்தாலுமே ஒரு சர்க்கிள், ஒரு சுழற்சி முறை தான். வின் பண்ணவங்க வின் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களும் லூஸ் ஆகுவாங்க. மறுபடியும் வந்து பில்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் வின் பண்ணுவாங்க. அதே தான் இப்ப சிஎஸ்கேக்கும் நடந்திருக்குது. டைம் எடுக்கும். இன்னும் அடுத்த வருஷமா, இல்ல அதுக்கு அடுத்த வருஷமான்னு தெரியல. பட் கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. எல்லாரும் நல்ல கம்பேக் குடுப்பாங்க அப்படின்ற மாரியும் எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.